எதை பண்ணாலும் அதை இன்னைக்கு பாருங்க, நம்ம இவருங்க அமைச்சர் கீர்த்தனாங்கெல்லாம் அதை ஒரு டோனை போட்டு விட்டாங்க. நேரா வந்து பேசி கட்சிக்கோ மக்களுக்கோ ஒரு சரியான பதில் சொல்ல முடியாத நீங்க அப்படிதான் பொம்பளை பற்றி பின்னாடிதான் புறம் பேசதான் தெரியும் உங்களுக்கு. வேற என்ன தெரியும்? இத்தனை பேரு இந்த சோசியல் மீடியால இத்தனை கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க பாருங்க. தைரியம் இருந்தா வந்து முன்னாடி ஒருத்தன் பேச பார்க்கலாம். ஒருத்தன் பேசுங்க. முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு வேண்டாம் பேர் சொல்லக்கூடாது. அது இல்ல பின்னாடினா வந்து பேசலாம். ஒரு வந்து இவங்க இப்படி இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஆட்களை வந்து சரி செய்யாம வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு யோகிதை கிடையாது. இவங்க நாட்டை காப்பாத்துறாங்களா? அதை எந்திரிச்சு நான் அதான் சொல்லிடுவேன், நீங்க அதை பார்த்தா பண்ணீங்களா, இதை பார்த்தா பண்ணீங்களான்ட்டு. அவங்க வீட்டுல இருந்து நம்ம யார் எதிர்கட்சியில் இருக்காரு இல்லைங்க, இப்போ அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில வருது. அவங்களாம் வீட்டுல இருந்து துரத்திடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜோசியம் பார்க்கறாங்க இல்லையா. நீ போய் உங்க வீட்டுல கேளப்பா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கேள்ப்பா. அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுறாங்க. நான் ரெக்கார்ட் வச்சிருக்கேன்ப்பா, நான் ரெக்கார்ட் வச்சிருக்கிறேன், பேச ரெக்கார்ட் நான் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுல இருந்து யார் பேசுனாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லி கேட்டது நீங்க. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் நாட்டிகவாதி, நான் வந்து ஜோசியம் ஜாதகத்தை வந்து நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முதல்ல உங்க வீட்டை கூட வாட்ஸ்அப் இருக்குங்க. அப்ப நாட்டுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். பேசாம இருக்கிறோம், பொறுமையா இருக்கும் அப்படின்னா போட்டு நம்மள வந்து நோண்டிட்டே இருக்கிறாங்க. சரி ரைட்டு, இங்க வந்து அழகான பொம்மை அப்படின்னாங்க. இந்த அழகான பொம்மை கொஞ்சம் ஆபத்தான பொம்மை கூட. அதனால தூரம் நின்று மூஞ்சி தெரியாம பேசிக்கோங்க. மூஞ்சிக்கு முன்னாடி நேர்ல வந்தனா அழகான பொம்மை வந்து அப்புறம் என்ன ஆடுங்கிறது அப்புறம் தெரியும். எனக்கு வந்து பேசும்போது சரியான கோபமான சரியான கடுப்பாயிடுச்சு. சரி பேச முடியாது. பொதுக்கூட்டத்துல யார் கேட்பாங்க? இதெல்லாம் தூக்கி டெலிகாஸ்ட் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. எங்க தலைவர் கூட உங்களுக்கு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் எந்த அளவுக்கு போட்டு தோலை தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து பெண்கள் இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து தாங்கிட்டு இத்தனையும் பார்த்துட்டு ஒரு சின்ன கமெண்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து உடனே போன் வந்து எங்க அம்மா கூப்பிட்டுருவாங்க. ஐயோ என்ன பொண்ணு இப்படிலாம் போட்டுக்கிறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, அத்தை கேட்டாங்க, மாமா கேட்டாங்க, பெரியம்மா கேட்டாங்க, பெரியப்பா கேட்டாங்க, நமக்கு தேவையா அப்படின்னு ஒரே வார்த்தை. இங்க தளபதி இருக்கிற வரைக்கும் நாங்க இருக்கிற எதுக்குமே அஞ்ச மாட்டோம். எதை பத்தி கவலை இல்லை. எனக்கு எங்க அண்ணன் இருக்காரு பலமா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு கொடுத்தது வந்து வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம தளபதி தான். எதுல பிடிக்கலாம், எதுல வரலாம், எதுல நாட்டுல வந்து போடலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க பயம், அவ்வளவுதான். எல்லாரும் இப்ப வந்து நம்ம பிரதர் கூட பேசிட்டு போனாரு, இங்க ரெண்டே கட்சிக்கு தான் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டெல்லாம் இருக்காது. ஒன்னும் நம்ம போடலாம். நீ வந்து இந்த 2032 கட்சிகள் எல்லாம் வந்து இந்த போட்டிங்கிற அந்த சப்ஜெக்டே இருக்காது. இனிமேல் டிவிக்கே மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லும். நம்ம இப்ப ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு 3 மாசத்துல தான் பெரிய ட்ரையல் இருக்கு. அது எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது பண்ணணும். நிறைய பேருக்கு சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கலாம். அக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா நல்லது மட்டும்தான் யோசிப்பேன், அக்கா நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். சில பேருக்கு கொஞ்சம் சங்கடங்களா இருந்தா கூட காலம் வரும், அந்த சங்கடங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 3-4 மாசத்துல வந்து நம்மளுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு இடம் பாக்கி இல்லாம தயவுசெய்து ஜெயிச்சிருங்கப்பா, தயவுசெய்து ஜெயிச்சிருங்க. இத்தனை நாள் பட்டு டயர்ட் ஆகிட்டாதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா வர கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா நம்ம தான் சொல்லலாம். மாப்பிள்ளை வந்து அவர் தான், சட்டம் மட்டும் எங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஆட்சி தான். இப்போ ஆனால் இருக்கிறது டிஎம்கே கவுன்சிலர் இருந்தாங்க. அதனால அந்த வேலை செய்யறது இல்லை, இது வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த பயமெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். வந்துடுவோம், நம்ம வந்துடுவோம். இருந்தாலும் இந்த 3 மாதம் ஒரு பீரியட் வந்து இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஏன்னா நம்ம தளபதி ஃபேஸ்க்கு கண்டிப்பா அதுதான் 42,000 ஓட்டு அப்படின்னா கூட வந்து நம்மளாலாம் கிடையாது. நீங்க வந்து ஃபுல்லா வேலை பண்ணிருக்கீங்கன்னா என்ன சொல்லிட்டேன்,
என்னால் கிடையாது. அது ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அதை ஜெயிச்சிட்டோம். அதே முகத்தை மாஸ்கை போட்டு நம்ம இந்த 3 மாதத்தையும் வந்து ஓட்டிட்டு ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன். இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து என்ன வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய வரம் நம்மளுக்கு. அவர் வந்து நம்மளுக்கு தனிவார வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது. என்ன இது வந்து ஒரு புதுசாக நம்ம வந்து இந்த பார்ட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வர புது மருமக மாதிரி டிவி கேட்கு அப்படிங்கும்போது அது இருக்கதான் செய்யும். மாமியார் குடைச்சல எனக்கு என்னன்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனாலாம் கிடையாது. ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்க. தப்பில்லை, நான் தப்பில்லை. என்னன்னாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துக்குவோம். வேற எவனும் உள்ள வந்துடக்கூடாது. அதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சவனா அது உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரே வெட்டு தான். நாங்கள் சேர்த்து போட்டுருவோம். அதான் யாரும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. அதற்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா என்னனாலுமே நம்ம குடும்பம் தானே. நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த இன்னைக்கு 9 மணிக்கு கிளாஸ் டைப் போகணும். நாளே திருப்பி மறுபடியும் நாளையிலேருந்து நம்ம சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடுவோம். சட்டை பிரமாதமாக இருக்கும். நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் இறங்குறது போகிறது, அங்கே நின்றால் இங்கே நின்றால் அங்கே பார்த்தால் கவனிச்சாலும் கேட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நான் சொல்லவே வேண்டாம். அக்கா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லவே வேண்டாம். எப்போதான் ஊருக்கு வருவீங்க யாரும் கேட்கறதுல முன்னாடி கேட்பாங்க. வந்துட்டு நான் மனு கொடுக்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அக்கா அங்கே இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் சொல்லணும் இல்லையோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையில சொல்ல போனா ஒரு வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட ஐடி விங்க. வேற லெவல்ல வந்து ஃப்ரீ விசிபிலிட்டி அள்ளி வீசுறாங்க. அதுவும் கவுண்டம்பாளையத்துல சொல்லவே தேவையில்லை. இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு, கண்டிப்பா சொல்லணும். இதை என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம தொகுதியை மீறின மக்கள் எல்லாமே வந்து கவுண்டம்பாளையத்துக்கு அட்ரஸ் மாத்தி வராங்களாம்ப்பா. தெரிஞ்சுக்கோங்கப்பா. பாப்புலேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து கட்டுங்கடாக போயிட்டு இருக்குது. இல்ல பக்கத்து தொகுதி இருக்கக்கூடிய ஆட்களும் நம்ம தொகுதிக்கே வராங்களா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து நீங்க உண்மையிலேயே வந்து நம்ம இந்த தொகுதியில நம்ம இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு ஆல் கிரெடிட் கோஸ் டு மை நிர்வாகிஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து தாய்மார்கள், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூங்க. ஏன் சார் அவங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? இல்ல பட்டா பத்தி பேசணுங்கிறது வந்து என்னையே வந்து என்ன பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல, கண்டிப்பா பண்ணிடுவோம். சரிங்களா? நிறைய கேள்விகள் வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வந்து மூச்சை பிடிச்சிட்டு நீங்க கடைசி மைக்கு இனிமேல் வந்து கொடுக்க மாட்டாங்க பயத்துல. ஒரு 10 கேள்வி 20 2 நிமிஷம் அவரு நம்ம ஐயா ஸ்பீக்கர் வந்து சொல்லுவாரு. பாவம் அவர் மாட்டிக்கிட்டாரு. அவரு முடிஞ்சிருச்சுமா. ஆனா உண்மையிலேயே அந்த கொடுத்த டைம்ல என்ன ப்ரியாரிட்டியோ நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவா சொல்லியாச்சு. கண்டிப்பா வேற என்ன, ஏன்னா எனக்கு வந்து இந்த பட்டா இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேஜரா ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து அந்த ப்ரியாரிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டா இல்லாம ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப பார்த்ததுனால சரி அவங்களுக்கு முதல் கேள்விகள் வந்து அவங்களுக்கு வைக்கலாம், இந்த கோரிக்கை அவங்களுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ஆனால் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆயிடும். நம்ம வந்து பழைய சட்டசபையை பார்த்துருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து 2 கேள்வி 3 கேள்வி கேட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட டிவிகே கவர்மெண்ட் தளபதி வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நம்ம கொடுக்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எல்லா தொகுதி மக்களுமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எல்லா எம்எல்ஏஸுமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பேசினா மட்டும்தான் செஞ்சு கொடுக்குற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட பெட்டிஷன் சொல்லிட்டு ஒன்று போனாலே டைஸுக்கு போய் நம்மளோட அமைச்சரவைக்கு போனாலே வந்து அதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பண்ணி கொடுத்துறாங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க வந்து நம்ம தைரியமா இருக்கலாம். வேணும் நம்ம நெக்ஸ்ட் இது இப்போ 100 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டே தான் இருப்போம், நம்ம மீட் பண்ணுவாங்க. அதனால நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க.
ஏன்னா நம்ம இன்னும் வந்து ஃபுல் கவர்னன்ஸ் ஃபார்ம் ஆகலை. இன்னொரு 3 மாதம் ஆகும் இந்த இது கொசு தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி வெளில தூக்குறதுக்கு. சரிங்களா? அதனால ஒரு 3 மாதம் வேலை பண்ணுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விழாவாக நம்ம வைக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம இந்த கவுண்டம்பாளையமோட நிர்வாகிகளுக்கு எல்லாருமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இங்கே இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை, என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் தூக்கி தள்ளிட்டு வந்து கெத்தாக உட்காந்துட்டு எதுவுமே சொல்லாட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச்.